نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا كل شيء خلقناه بقدر وما أمرنا إلا واحدة كلمح بالبصر صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கண்ணியத்திற்கு மிக மரியாதைக்கு முடித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தமிழக அரசு தனது 5 வருட கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது. இவ்வாறு மத்திய அரசும் 5 வருடங்களுக்கு ஒரு தடவை பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது. இதை போன்ற எல்லா உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இப்படியான ஒரு வழிமுறையை கடைபிடித்து வருகின்றன. இந்த பட்ஜெட் என்றால் திட்டமிடுதல் என்பது பொருளாகும். திட்டமிடுதல் என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கையும் ஆகும். வந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் சாகுவது என்பதுதான் இஸ்லாத்துடைய கொள்கை என்று பெறுவார்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். வந்ததை சாப்பிட்டு விட்டு விதி வந்தால் சாகுவது, அப்பப்ப கணக்கை வச்சுக்கிட்டு அப்படி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் என்பதாக இஸ்லாமிய தத்துவம் அதுதான் என்று சிலர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய தத்துவம் அதுவல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏன் அல்லாஹும் கூட திட்டமிடுதலை வலியுறுத்துகிறான். ஆகவே என்றால் ஆகக்கூடிய வல்லமைப்படுத்த ரப்புல் ஆலமீன் கூட எல்லா காரியத்தையும் தான் முன்பே திட்டமிட்டதாக கூறுகிறான். அரசு எவ்வளி மக்கள் அவ்வளி என்ற அந்த பொது நியதிக்கேற்ப அல்லாஹ் எந்த தன்மையில் இருக்கிறானோ அதை கொண்டுதான் அடியார்களும் இருப்பார்கள் என்ற நிலையில அல்லாஹ் இந்த திட்டமிடுதல் என்பதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவான் 54:49 இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். எல்லாத்தையும் ஒரு அளவாகத்தான் படைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் வமா அம்ருனா இல்லா வாஹிதத்துன் கலம்ஹின் பில்பஸர். ஆனால் ஒரு காரியம் நடக்க வேண்டுமையானால் நாம் கண் ஜாடை காட்டினால் போதும் நடந்துவிடும். கண் ஜாடை காட்டினால் போதும் நடந்துவிடும்.
அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு இருந்தும் கூட எல்லாவற்றையும் அளவாகத்தான் படைக்கிறேன் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இன்னொரு வசனத்தில் 15:21 وَإِمِّنْ شَيْءٍ إِلَّا عِندَنَا خَزَائِنُهُ وَمَا نُنَزِّلُهُ إِلَّا بِقَدْرٍ مَعْلُومٍ. எல்லா புதையலும் நம்மிடத்தில் இருக்கின்றன, எல்லா செல்வங்களும் நம்மிடத்தில் இருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும் அளவாகத்தான் நாம் அருளுகின்றோம், இறக்குகின்றோம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு அளவு வைத்திருக்கிறான், அந்த அளவாகத்தான் எல்லாவற்றையுமே இறக்கிறான். ஆக திட்டமிட்டு இதை இந்த நேரத்தில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டப்படிதான் நான் செய்கின்றேனே தவிர எதையும் அள்ளி விட்டு விடுவதில்லை. இருக்கிறது என்று இல்லை என்பதற்காக அள்ளி அழுது புலம்புவதும் இல்லை. அல்லாஹ் தஆலாவுடைய காரியத்தை இந்த 2 வசனங்களும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த திட்டமிடுதலை பற்றி ஒரு வரலாற்று ரீதியாக நமக்கு சொல்லுவான். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ள அந்த மன்னர் ஒரு கனவு காணுகிறார். நாம் அந்த செய்தியை அறிந்ததுதான், இருந்தாலும் இப்பொழுது மேற்கோள் காட்டுவதற்காக அதை நான் உங்களிடத்தில் எடுத்துரைக்கிறேன். மன்னர் கனவு கண்டார். 7 பசும் நெல் கதிர்கள், நல்ல பச்சை பச்சையில் இருக்கக்கூடிய 7 நெற்கதிர்கள், 7 காய்ந்த கதிர்கள். ஒரு கனவு முடிந்தது. இன்னொரு கனவு 7 மாடு, கொழுத்த மாடு, மெலிந்த மாடு. அந்த மெலிந்த மாடு கொழுத்த மாட்டை விரட்டி அடிக்கும். அது முடிந்தது, கனவு முடிந்தது. 2 கனவு தான். 7 பசுங்கதிர்கள், 7 காய்ந்த கதிர்கள். கனவு கண்டார் அரசன். அந்த கனவு முடிந்து விட்டது. ஒரு பசு மாட்டை, நல்ல கொழுத்த மாட்டை மெலிந்த மாடு போட்டு விரட்டுது. முடிந்தது கனவு. அந்த கனவுக்கு அவர் எங்க எல்லாரும் விளக்கம் தேடினார். கடைசியில் செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டினுடைய சிறை கைதியாக அடைக்கப்பட்டிருந்த, ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு கைதியாக அந்த இடத்தில் இருந்தார்கள். அவர்கள் கனவுக்கு விளக்கம் செல்கிறார்கள் என்று அறிந்து அரசர் அவர்களிடத்திலே விளக்கம் கேட்கிறார். அப்போது செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அரசே, இது 15 ஆண்டு காலங்களுடைய பட்ஜெட். 15 ஆண்டு காலங்களுடைய பட்ஜெட் இது. 2 வரியில ஒரு கனவு, இன்னொரு 2 வரியில ஒரு கனவு, அவ்வளவுதான். வேற விளக்கம் எதுவுமே இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்கிறார்கள். 15 ஆண்டு காலங்களுடைய பட்ஜெட் இது. இதை அல்லாஹ் அரசருக்கு உணர்த்துகிறார். ஆனால் அந்த அரசர் இஸ்லாமியர் அல்ல என்றாலும் மனிதன் தானே, அல்லாஹ்வுடைய படைப்பு தானே, அவன் கையினால தானே படைத்திருக்கிறான், அவனுடைய படைப்பு தானே. எனவே அவன் இந்த 15 ஆண்டு கால திட்டத்தை விளக்குகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கிறார்கள். அந்த கனவின் மூலமாக அல்லாஹ் விளக்கியதை இவர்கள் விளக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, இந்த நாட்டுல 7 வருஷம் நல்ல அமோகமா விளையும். திராட்சைகளும் மற்றும் பழங்களும் தானியங்களும் கொழிக்கும். 7 வருஷம் நல்ல விளையும். அந்த 7 வருஷத்துக்கு பிறகு 7 வருஷம் பஞ்சம், கடுமையான பஞ்சம் வரும். இந்த 7 வருஷத்துல சேர்த்து வச்சது எல்லாத்தையுமே அது சாப்பிட்டு விடும். பஞ்சம் 7 வருஷம்.
ஆக 14 வருடம் ஆகிட்டது. 14 வருடம் கழிந்ததற்கு பிறகு நார்மலான ஒரு வருடம் வரும். எப்பொழுதும் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் திராட்சைகளை பயிரிட்டு என்ன அதனுடைய சாறுகளை புளிந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொழிலை செய்யலாம். ஒரு வருடம் நார்மலாக விளைச்சல் வந்துவிடும். இது 15 ஆண்டு திட்டம் என்பதாக அல்லாஹ் அவனுக்கு அறிவிக்கிறான். அதுதான் நடந்தது. 7 பகுங்கதிர்கள் என்பது 7 நல்ல ஆண்டுகள், சொல்வையான ஆண்டுகள். 7 காய்ந்த கதிர்கள் என்பது 7 வறண்ட ஆண்டுகள். இது ஒரு கனவு. ஒரு கொளுத்த மாட்டை மெலிந்த மாடு விரட்டுகிறது. 7 வருடத்தில் விளைந்த விளைச்சலை எல்லாம் அந்த மெலிந்த மாடாகிய அந்த 7 பஞ்ச ஆண்டுகளும் அழித்துவிடும் என்ற அந்த கனவை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் பெறுகிறார்கள். நான் இப்பொழுது என்ன சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் தன்னுடைய திட்டத்தை சொல்கிறான். நான் எப்படி காப்பா 15 வருஷத்துக்கு பட்ஜெட் போட்டுதான் அதே மாதிரி தான் நடத்தினேன். யார் நன்மை செஞ்சாலும் சரி, யார் தில்லை செஞ்சாலும் சரி, யார் கஷ்டப்பட்டாலும் சரி, யார் துன்பப்பட்டாலும் சரி. ஆனால் எத்தனை பட்ஜெட் வைத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியாது. இந்த பட்ஜெட் எல்லாம் சொல்றான். அந்த நாட்டுக்கு இந்த பட்ஜெட் என்னன்னா 15 வருஷத்துக்கு கொடுப்பான். 7 வருஷம் விளையும், 7 வருஷம் பொய்க்கும், 1 வருஷம் விளை. இப்படி ஒரு 15 வருஷத்தை அல்லாஹ் திட்டமிட்டு 15 வருஷம் திட்டமாக அதை அல்லாஹ் அறிவிப்பதை பார்க்கும் பொழுது எல்லாம் திட்டமிட்டு தான் இதை செய்கிறான். திட்டமிடல் வேண்டும். நம்முடைய வீட்டுல கல்யாணம் இருக்குது, கை நிமிர்ந்த பிள்ளைகள் இருக்குது, அதற்கு கல்யாணத்துக்கு என்னென்ன வேணும், அதுக்கான செல்வம் நம்மகிட்ட என்ன இருக்குது. ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க வளர்ந்தாலும் என்ன செய்வாங்க, அவங்களை நம்ம என்ன படிக்க வைக்க போறோம், படிக்க வச்சு அதுல பாஸ் ஆகி அவங்களை என்ன வேலையை சேர்க்கிறது, அது எப்படி வரும். நமக்கு முதுமை இருக்குது. இந்த முதுமையான காலத்துல நமக்கு ஆவலுக்கு ஏதாவது வேணும். அந்த நேரத்துல நம்ம அடுத்தவங்க நம்மகிட்ட அண்ணன் நாம போய் தன் மகன்கிட்டயோ மகள்கிட்ட எழுக்க கூடாது. அந்த முதுமையான காலத்துல நாமளா அல்லாத நம்மளா வாழ்றதுக்கான நமக்கு என்ன வேணும், இது எல்லாமே நாம் 5 ஆண்டு திட்டங்களுக்கு கொண்டு திட்டம் போட வேண்டும். ஒரு தொழிலகமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அவன் திட்டமிட்டுத்தான் ஒவ்வொன்றையும் காரியத்தை காய நகர்த்த வேண்டும் என்பது அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள ஒரு செய்தி. அவ்வளவுமா ஹலக்கல்லாஹு நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் படைத்த முதல் மனிதர், முதல் ஒளி, முதல் ரூஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் படைத்த முதல் ரூஹ், முதல் ஒளி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக அல்லாஹ் படைத்தான். ரூஹாக, ஒளியாக அவர்களை முதல்ல படைத்தான். ஆதாரப்பூர்வமான பல ஹதீஸ்கள் அதை நமக்கு விளக்கி காட்டுகிறது. ஒரு வசனத்தில் கூட சொன்னால் நூறும் வந்துவிட்டது என்னும் ஒளிவூட்டும் நூலும் வந்துவிட்டது, ஒளிவூட்டும் வேதமும் வந்துவிட்டது. நூறும் வந்துவிட்டது, ஒளிவூட்டும் வேதம் வந்துவிட்டது என்று அல்லாஹ் சொல்வான். அப்ப ஒளிவூட்டும் வேதம் என்றால் தெரிகிறது, நூறு யார் என்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு வந்து விட்டது என்று சொல்வான். ஆக நான் என்ன சொல்கிறேன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் முதலாக படைத்தான். ஆனால் படைத்தாலும் அவனோட திட்டம் போட்டுத்தான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறான். இப்பொழுதுதான் அனுப்ப வேண்டும் என்று ஒரு திட்டம். நம்ம சீரா புராணத்துல ஒவ்வொரு புலவரப்பார் அழகாக தேடுவார். நெறிநிலை பிரிய மருண் மத மிகுந்து நெடுநிலம் எங்கனும் துறவரம் தவறி, நெடுநிலம் எங்கனும் பறந்து, நெறிநிலை பிரிய மருண் மத மிகுந்து நெடுநிலம் எங்கனும் பறந்து, துறவரம் தவறி இல்லறம் மடிந்து, சொடரிலா மனையது போல குறைபடும் காலம் இருடனும் குஃப்ரி
குல மறுதர நெறி விளக்க மறுவிழா எழுந்த முகம்மது எனலாய் முகம்மது நபி பிறந்தனரே என்பதாக சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்ப அனுப்பணும் திட்டம் போட்டிருக்கான்னு தெரியுமா? எல்லா பாவங்களும் முழுமையாக ஆன பிறகு அனுப்பணும். எல்லா பாவங்களும் முழுமையாக ஆகும். துறவரம் தவறி குடும்பம் என்பது பற்றி இருக்கக்கூடாது. இல்லறம் என்பது செத்து போய் குடும்பம் என்பது இருக்கக்கூடாது. துறவரம் என்பது இருக்கக்கூடாது. நெறிமை பிரிய மருள் மதம் மிகுந்து நெடினும் எங்களும் பறந்து தவறான செயல்கள் எல்லா பக்கமும் ஃபுல்லா உலகம் பூலாமே முழுமையான தவறு நடந்த பிறகு எங்கேயுமே ஒரு சதவீதம் கூட நன்மை கிடையாது. எங்கேயும் ஒரு சதவீதம் கூட நன்மை கிடையாது. எல்லாமே 100க்கு 100 கொடுமைகள், அசம்பாவிதங்கள், அடிமைத்தனங்கள் இவைகள் தான். அந்த மாதிரி ஒரு காலத்துலதான் முகம்மதை அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்று அவர் சொல்லுவார். அதை நான் என்ன சொல்றேன்னா, திட்டமிடுதல். அல்லாஹ் முதல்ல பிறக்க செஞ்சுட்டான், உடனே அல்லாஹ் அனுப்பல. எப்ப பறக்க வைக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டான், அந்த திட்டத்தில் தான் அவன் அனுப்பினான். அப்படி இருக்கையில் நீங்கள் திட்டமிட வேண்டாம் என்று எப்படி நினைக்கிறீர்கள் என்பதை அந்த நமக்கு சொல்லி காட்டுவான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடையில ஒரு சண்டை. மிஷ்காத்தில் அந்த சம்பவத்தை விளக்கி காட்டுவார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சண்டை. சண்டைன்னா இங்க இல்ல, ரூஹானியத்தான் அந்த உலகத்துல இருக்கிறாங்களா அந்த நேரத்துல. அந்த சண்டையில மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பவும் கொஞ்சம் கோபமா பேசுற ஆளு, ஒரு குத்து விட்டா ஆள் காலி, அந்த மாதிரி இல்ல ஆளு. மூசா பக்கத்தான் ஆளு, ஒரு குத்து விட்டார் ஆள் காலி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அதான் சொல்லுவான். அர்த்தம் நம்ம வாக்குத்தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அதை பார்த்தாலே தெரியும். ஒரு குத்து விட்டா ஆள் காலி, அந்த மாதிரி ஆளு. இப்ப கேட்கிறாங்க, ஏங்க பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ராம சொர்க்கத்திலே எழுந்திருக்கலாம் அல்லவா, சொர்க்கத்திலே எழுந்திருக்கலாம் அல்லவா, நீங்க அந்த மரத்தை சாப்பிட போய்தான் நாங்கள்லாம் நடந்து இப்போ இந்த உலகத்துல கஷ்டப்படுறோம். உலகத்துல நாங்க ஏன் கஷ்டப்படுறோம்? நீங்க அந்த 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 ஒரு கனியை நீங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம்ல, ஒரு கனியை சாப்பிடாம இருந்திருக்கா இப்ப நாங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது பாத்தீங்களா? உங்களால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, சரிப்பா நீ சொல்றது சரிதான், நான் அந்த மரத்தை சாப்பிடாம இருந்திருந்தா சொர்க்கத்தை விட்டு வந்திருக்க மாட்டேன், என் பிள்ளைகள் போனா சொர்க்கத்துல தான் இருப்பாங்க, நல்லதுதான், உண்டுதான். ஆனா நான் இப்படி செய்வேங்கிறத உனக்கு தௌராத் அல்லாஹ் தந்திருக்கான வேதம், ஆமா வேதத்தை தந்திருக்கான். அந்த தௌராத் அல்லாஹ் எப்பொழுதே இறக்கிறான். உங்களை படைப்பதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதை எழுதிட்டான்ல. உங்களை படைப்பதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே தௌராத்தை எல்லாம் எழுதிட்டான். ஒவ்வொன்றையும் திட்டமிடக்கூடிய ரப்பு தௌராத்தை எழுதுனது எப்பொழுது என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னை படைப்பதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள அந்த தௌராத்துல ஒரு வார்த்தை காணப்படுதா, ஆதம் மரத்தை சாப்பிட்டு விட்டார், அதனால் சொர்க்கத்தின் வெளியாக்கப்பட்டார் என்று வேதத்தில் இருக்கு. தௌராத்துல ஆதம் மரத்தை சாப்பிட்டு விட்டார், அதனால் சொர்க்கத்தை வெளியாக்கப்பட்டார் அப்படின்னு இருக்குதா ஒரு விதை இருக்கு. அந்த தௌராத் எப்போது எழுதப்பட்டது? 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒன்று அது நடக்காம எப்படி இருக்கும்? 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டு விட்ட ஒன்று எப்படி நடக்காம இருக்கும்? நீனே சொல்ற உன்னுடைய வேதத்துல 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அல்லாஹ் எழுதிட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்தை சாப்பிட்டார்கள் என்ற செய்தியை எழுதிட்டான்னு சொல்றீங்களா? 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட செய்தியை நான் செய்தேன், அதனால எனக்கு என்ன குற்றம் என்பதா கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்ல முடியல. கீழே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை சொல்லி கொடுக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஜெயிச்சிட்டாங்க.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஜெயிச்சுட்டாங்க என்று ஒரு வரலாற்று சொல்வார். எதுக்கு சொல்கிறேன் என்றால் எல்லாம் திட்டமிட்டு விட்டுவிட்டான். எல்லாமே அல்லாஹ் திட்டமிட்டு வைத்துட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசி நேரத்துல ஒரு விதமான நிமோனியா காய்ச்சல் மாதிரி ஒரு காய்ச்சல், நரம்பு காய்ச்சல், தனலா கொதிக்குது, நரம்புகள் எல்லாம் அப்படி கொதிக்குது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான காய்ச்சல். இந்த காய்ச்சலை பார்த்த உடனே பக்கத்துல இருந்த மனைவி துணை ஆயிஷா அழுகிறாங்க. ஐசார்களுக்கெல்லாம் அழுகிறாங்க. அழுது சொன்னாங்க, அரசுலாம் எவ்வளவு காய்ச்சலா இருக்குது, எப்படி நீங்க தாங்கிக்கிறீங்க, இவ்வளவு காய்ச்சல் எப்படி நீங்க தாங்கிக்கிறீங்க? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னை படைக்கிறதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த காய்ச்சல் அவர் வந்து எழுதிட்டான். அப்ப நான் அதை விட்டு தப்பிக்கணுமா முடியுமா என்று கேட்டார். கவலைப்படாத, இது நடக்கணும்னு விதி நடக்கும், நீ ஏன் கவலைப்படுறதுக்கு? நான் காய்ச்சலா இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற? நடக்கணும் என்பது விதி. அது முன்னால 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிட்டான். அப்ப அது நடந்தான் தீரும். என்ன சொன்னார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சல் வரணும் என்பது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு திட்டமிடப்பட்டது. திட்டமிட்டது தான் நடக்கிறது. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் எல்லாமே திட்டமிட்டு தான் எந்த காரியத்தையுமே செய்வார். திட்டமிடாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல கடுமையான தொல்லையாக இருக்கிறது. கடுமையான தொல்லைன்னா தாங்க முடியாத தொல்லை, தாங்க முடியாத தொல்லை. வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்துருங்க. அந்த தாங்க முடியாத தொல்லை இருப்பதனால மக்கா விட்டு நம்ம எங்கேயாவது வேற நாட்டுக்கு நாடு பெயர்ந்துருவோம். இந்த மொரோக்கா விட்டுட்டு எங்கேயோ ஸ்பெயினுக்கு போய் எல்லாம் ஆத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு இப்ப செய்தி புதுசா அப்டேட் வந்துகிட்டு இருக்கு அல்லவா? மொரோக்காவில் கடுமையான கஷ்டம், அதனால ஸ்பெயினுக்கு போயிடலான்ட்டு தண்ணி வழியா எல்லாம் 15 மைல் ஓடிடலான்னு சொல்லி போய் எத்தனை பேர் உள்ள தண்ணியில மாட்டிக்கிட்டாங்கன்னு தள்ளி பண்ணோம். எனக்கு ஒரு நாடு கடுப்பமா கொடுமையா இருக்கும்போது வேற நாடு போயிட்டாங்க, நமக்கு வழி இல்லை, இங்க இருக்கிறவங்க ஒண்ணு சமாளிக்க முடியாது. ஏன்னா வெயில்ல தூக்கி போட்டு அதுக்கு மேல பாறை ஏற்றிட்டு அடி அடின்னு அடிக்கிறான், தண்ணி தராம வைக்கிறான், என்ன வளமோ செய்யறான். அதெல்லாம் சொன்னாது அடுத்த மாசம் பேச வேண்டிய பேச்சா போயிடும். அதனால அந்த வரலாற்றுகளையா நான் சொல்ல இல்லை. அப்படி கொடுமையா இருந்த உடனே சரி நாடு மாறிடுவோம், நம்ம எங்கேயாவது போயிடலாம், எங்கேயாவது போயிடலான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிடுறாங்க. திட்டமிட்ட ரசூலுல்லாஹ் சாதாரணமாக இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எங்கேயாவது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா முதல்ல தலைவன் போய் பத்திரமான இடத்துல உட்கார்ந்துக்கிறோம். உட்கார்ந்துக்கிட்டு தலைவன் போய் பத்திரமான இடத்துல நல்லா பாதுகாப்பா உட்கார்ந்துக்கிறான். உட்கார்ந்துட்டு அங்கிருந்து ஆணையிடுவான், நீங்க ஒருத்தரா வந்துருங்கன்னா. இவன் முதல்ல போய் வருவான். இதுதான் மனிதனுடைய பழக்கம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல்ல போய் உட்காரல, மெதுவா ஒவ்வொருத்தரா அந்த மதீனாவுல வந்து கிடக்கும், திட்டமிட்டு கிடக்குறான். ராத்திரி நேரத்துல ஒருத்தரா போயிருங்க, ஒருத்தரா போயிருங்க, ஒருத்தரா போயிருங்க, எந்த நேரத்துல யார் யார் போகணுங்கிறத திட்டமிட்டு ஒவ்வொருத்தரா கடத்துகிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல்லயே நாம மதீனா போயிடணும், மதீனா போனா அங்க நமக்கான சூழ்நிலைகள் ஏற்படணும், நமக்கு ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல மனிதரை அனுப்புறாங்க. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியா, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. அவரை அனுப்புனா அவர் செல்வ சீமான், சும்மா பழம் சட்டை துணிமணிகள் பழமுடன் இருக்காரு, ரொம்ப சிறப்பான ஒரு செல்வ சீமான். அந்த செல்வ சீமான முதல்ல அனுப்புறாங்க. எது அனுப்புறாங்கன்னா முதல்ல நீங்க போய் அங்குள்ள மக்களிடத்துல இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இஸ்லாத்தின் மீது ஆதரவு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்கு உண்டாக்குங்க. 4 பேர் நல்லவங்களா இருப்பாங்க, 40 பேர் கெட்டவனா இருப்பான். அந்த 40 பேரை நீங்க சரி பண்ணணும். முதல்ல மதீனாவுல போய் நீங்க சரி பண்ணதுக்கு பிறகுதான் நம்ம யாரையும் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி முதலாக முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு திட்டமிட்டு அனுப்புறாங்க. நாம் போறதுக்கு முன்னால நமக்கு நல்ல சூழல் இருக்க வேண்டும், நம்மை வரவேற்கக்கூடிய சூழல் இருக்க வேண்டும், எல்லாரும் நல்லவராக இருக்க முடியாது. பெருமானார் அழைப்பின் பேரில் தான் போனார்கள் என்றாலும், அழைப்பின் பேரில் தான் நண்பர்களை அனுப்பினார்கள் என்றாலும்,
அங்கே அதற்கான சூழல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்அப் பின் உமைர் அவர்களை அவர்கள் அனுப்புகிறார். அல்லாஹ்வுடைய பாதனப்பா பரம்பு எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு புறப்பட்டாங்களா? அல்லாஹ்வுடைய பாதனை அல்லாஹ்வுடைய பாதையில போறோம், அல்லாஹ் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி செய்யவே இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாக முஸ்அப் பின் உமைர் அவர்களை அனுப்பி அங்கிருந்து தகவல்களை அறிந்து, யா ரசூலல்லாஹ் நல்ல சூழல் இருக்கிறது, குர்ஆனை நான் பலர்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், பலர்கள் என்னிடத்திலிருந்து ஈமான் நாடாய் கொண்டிருக்கிறார்கள், எங்கேயுமே வெறுப்பான சூழல் இல்லை என்று அங்கிருந்து தகவல் அனுப்பிய பிறகுதான் சஹாபாக்களை ஒவ்வொருத்தரா அனுப்புறாங்க. அதற்கு உமர் இல்லா குறிப்பிட்ட நாட்டுக்கு தான் போத்தனார்கள். அதற்கு உமர் இல்லா தன்மை மட்டும்தான் துணிச்சலா போனான். மற்றவங்க எல்லாம் ஒளிஞ்சி மறைஞ்சு ஊரெல்லாம் உறங்கிய பிறகு காடெல்லாம் இரண்ட பிறகு அவரை அனுப்புவார்கள். ஆனால் அதற்கு உமர் அவர்கள் மட்டும்தான் துணிச்சலா போனாங்க. அபூஜஹல் வீட்டை போய் தட்டி, நான் உமர் மதீனாவுக்கு போறேன், வேலை தடுக்க முடிஞ்சா தடுத்துக்கோ, உம்மா உனக்கு உன்னை மானா வைக்கணும்னு சொன்னா நீ தடுக்க முடிஞ்சு பாரு என்று சொல்லி சவால் விட்டு ஒவ்வொருத்தங்கிட்டயா தட்டி சவால் விட்டுட்டு தான் போனாங்க. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் செல்ல வேண்டும் என்று எப்பொழுது திட்டமிட்டார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் மதீனாவுக்கு செல்வார்கள். அவர்கள் போகும் பொழுது எல்லாமே மதீனா புறாமே முஸ்லிமா ஆகிவிட்டார்கள். மக்காவில் உள்ளவர்கள் எல்லாம் அங்கு சென்று நல்ல தங்கமடைந்து விட்டார்கள். எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு கடைசியாத்தான் போறாங்க. யோசிச்சு பாருங்க, தான் தலைவர் நமக்கு பாதுகாப்பு வேணும் என்று நினைக்கல. இந்த பேரெல்லாம் வெறுவி பிடிச்சு நம்மளத்தானே கொல்லுவான், 4 பேரை காணாமல் நம்மளத்தானே அடிப்பான், 4 பேரை காணோம்னா முகம்மதான் காரணம் என்னை கொடுத்து அடிப்பான், அடிச்சுட்டு போறான். ஆனா நான் போக மாட்டேன் என்று அடி வந்தாலும் நான் தாங்கிக் கொள்கிறேன், என்னுடைய நண்பர்கள் பத்திரமா போகணும். அதே மாதிரி தான் செஞ்சான். கடைசியில ஆளை கொலை பண்ண வந்துட்டான். வீட்டை சுற்றி எதிரிகள் வந்து வாழை ஏந்திர பிறகுதான் பெருமானார் புறப்பட்டார். வாழை ஏந்தி வீட்டை சுற்று. ஆக ஒரு காரியம் நடைபெறுகிறது என்றால் அந்த காரியத்தை முதலிலே திட்டமிட்டு கணக்கச்சிதமாக ஒவ்வொன்றுபடி செய்யக்கூடிய காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதை நீங்கள் பார்த்தீங்க என்றால், திடீர்னு அல்லாஹ் தஆலா நடு ராத்திரியில அவங்களை போத்திருக்கான். நடு ராத்திரில 12 மணிக்கு போச்சோம்னா எப்ப நாம் சொன்ன அல்லவா, வீட்டை சுற்றி அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வந்து வாழ ஒரு ஆள் வரணும், குடும்பம் எல்லாத்திலிருந்தும் ஒவ்வொருத்தர் வரணும் என்று ஊர் கூடி ஆலோசனை செய்து ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒருவரை வர சொல்லி ஒவ்வொருவரும் வாழையந்திருக்கணும். முகம்மதை கொண்டு வருவது யார் என்று தெரியக்கூடாது. ஊரே கொண்டு என்று சொன்னால் அவர்களை எல்லாத்தையும் தவிர்க்க முடியாது. அதனால ஊரே கொள்ள வேண்டும். எல்லாரும் வாங்க வாழ் என்று வீட்டை சுற்றி சுற்றி நிற்கிறது. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் உத்தரவு போட்டான். சரி, அந்த நேரத்துல உத்தரவு போட்டாலும் உடனே தடதடன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போய் சேர்ந்துட்டாங்களா? இல்ல, திட்டமிடுறாங்க. அந்த நேரத்திலையும் திட்டமிடுறாங்க. நைட்டு 12 மணிக்கு வெளியாகிறாங்க. வெளியாகிற நேரத்தில் திட்டமிடுறாங்க. எப்படி திட்டமிடுறாங்க பாத்தீங்களா? மதீனா இங்க இருக்கு, அந்த பக்கம் இருக்கு. இவங்க அதற்கு அபூபக்கர் முதல்ல போய் துணையை கூப்பிட்டுட்டாங்க. ராத்திரி நேரத்துல போய் அபூபக்கர் கழுவ கட்ட வேண்டிய துணை இல்ல, அபூபக்கரை கூப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் வந்து ஆப்போசிட் எதிர்பக்கமா போய் ஒரு குகையில 3 நாளைக்கு ஒதுங்குறாங்க. ஒரு குகையில 3 நாள் இருந்து தேடுறதெல்லாம் நின்ற பிறகுதான் நம்ம போகணும். இங்க உள்ள சூழல் எப்படி இருக்குது, என்னென்ன யார் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு பண்ணி அறிந்து கொண்டுதான் நம்ம மதீனாவுக்கு போகணும். உடனே தடப்படான்னு நம்ம போயிடக்கூடாது. அப்படி போனோம்னு சொன்னா உடனே அவங்க வந்து பிடிச்சுக்கிடுவாங்க. அவங்க பிடிக்க கூடாது. அதே நேரத்துல நம்ம திட்டமிட்டு தான் செய்யணும். அந்த ராத்திரி நேரத்துல திட்டமிடுற ஆற்றல் யாருக்கு யோசனை வராது. வீட்டை சுற்றி வாழ் வீரர்கள் இருக்கிறார்கள். வாழ் வீரர்கள் இருக்கிறது எப்படி தப்பிக்கிறது என்று நினைச்சு ஏதோ தளர் தெரிஞ்சு ஓடி ஓடும் அப்படி கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரலாற்று போட்டு அப்படித்தான் சொல்லுவான். அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் வீட்டு போன்னு ஒரு சூழ்நிலை சொல்லிடுவான். சொன்னா தடபுடான்னு ஓடி அந்த நாட்டை எல்லா வரைக்கும் ஓடியே தப்பிச்சான். தப்பி போய் ஒரு மரத்தடியில அல்லாஹ்வும் விழுந்தாங்க. அந்த நேரத்துல 2 பெண்கள் வந்தார்கள் என்ற வரலாற்றை எல்லாம் சொல்லுவான்.
தடபடன்னு ஓடிட்டாங்க. அப்படி ரசூல்லா செய்யல. தடபடன்னு உடனே மதினாவுக்கு ஓடி இல்லை. ஆபத்து கடுமையா இருக்குது என்று தெரிந்த போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குகையை தேர்ந்தெடுத்து, அதுவும் இந்த குகையை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்க. எத்தனையோ குகைகள் இருக்கிறது மக்காவிலே, ஆனால் இந்த குகை மட்டும் ஒரு அற்புதமான ஒரு குகை. ரொம்ப உயரத்திலும் இல்லை, ரொம்ப பள்ளத்திலும் இல்லை. ஆனா அங்க இருந்த முன்னால வந்து காலடியில் உள்ள எறும்பு தட்டா கூட தெரிந்து கொள்ளும் அந்த அளவுக்கு உள்ள ஒரு இடத்தை, அந்த அளவுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு இடத்தை 3 நாள் அங்கே தங்கி இருந்து ஒளிந்திருந்து தினமும் அவர்களுக்கு சாப்பாடு வருவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டார்கள். அந்த நேரத்திலேயே தினமும் அங்குள்ள சூழலை சொல்வதற்கு யார் சொல்வது என்பது அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டார்கள். அந்த நாட்டில் அர்த்த ராத்திரில புறப்பட்டு அந்த அர்த்த ராத்திரில தனக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்து கொண்டார்கள். தனக்கு தினமும் செய்திகள் வருவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்பதை அவ்வப்போது வேவுவதற்கான வழியை ஏற்பாடு செய்து கொண்டு அவர்கள் எதிர்பக்கத்திலே தாங்க போகக்கூடிய ஒரு நாட்டுக்கு மாதிரியாக எதிரான பக்கத்திலே உட்கார்ந்து 3 நாள் அவர்கள் ஒளிந்திருந்து போனார்களே, இதுவே அவர்களுடைய ஒரு பெரிய திட்டமிடுதலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒவ்வொரு வரலாற்று நிகழ்ச்சிகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் இதை நல்லா புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த காரியத்தை ஆத்திரப்பட்டவருக்கு புத்தி மட்டும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி செய்யவே இல்லை. இஸ்லாத்திலே அப்படி செய்ய அனுமதி இல்லை. சொல்லுவாங்க, ஒட்டகத்தை கட்டி போட்டு அல்லாஹ் மேல தவக்கல் வைத்தான், ஒட்டகத்தை அவுத்து போட்டு அல்லாஹ் மேல தவக்கல் வைத்தார். ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு அதன் மீது அல்லாஹ் தவக்கல் அப்படின்னா திட்டமிடு. முதல்ல உன்னுடைய பொருள் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு திட்டமிட்டு அதன்படி செய்யும். சும்மா கண்ணா பின்னாடி எதையும் செஞ்சிடாத. அல்லாஹ் தானே நம்ம பாத்துக்கிறோம், அல்லாஹ் தானே நம்மளை பாத்துக்கிறோம், அந்த மாதிரி நீ நினைக்காத. அல்லாஹ் அவனுடைய காரியங்களை சரியாக நிறைவேற்றுகிறான், அதுல எந்த மாதிரி சந்தேகம் இல்லை. ஆனா நம்முடைய கடமை என்ன தெரியுமா? நாம் திட்டமிட்டுத்தான் காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். அன்பான பெருமக்களே, அவருடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையும் இன்னும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரு. அதை திரும்ப நின்று யோசிப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய காரியம் ஒரு நொடி, சும்மா ஒரு பார்வை பார்த்தா போதும். எதை பார்த்தாலும் ஒன்று பார்த்தால் அவன் என்ன சொல்றான், ஒமா அம்ருனா இல்லா வாஹிதத்துன் கலமஹும் பில் பஸர். ஒமா அம்ருனா இல்லா வாஹிதத்துன் கலமஹும் பில் பஸர். சும்மா கண்மூடி முடிச்சா கரெக்டா நடக்கும், கண்காடை காட்டினால் கரெக்டா நடக்கும். அவ்வளவு அதிகாரம் உள்ளவனே நான் எல்லாத்தையும் திட்டமிடுறேன் சொல்லி கட்டுறான். எல்லா அதிகாரம் வேண்டும். உண்ட என்னடா இருக்குது? உண்ட என்னடா அதிகாரம் இருக்குது? பிச்சைக்காரத்துல உண்ட என்ன அதிகாரம் இருக்கு? நான் அப்படி இல்லை, கண்ண ஜாட கட்டினா நடந்துரும், எதுவா இருந்தா நடந்துரும். அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவனே நான் திட்டமிடுறேன்னு சொன்னா ஒண்ணும் இல்லை. நீ போய் திட்டமிடாம உட்கார்ந்து நீ எப்படி சிறந்தவன ஆக முடியும் என்பதை அல்லாஹ் அங்கே கேள்வியாக நமக்கு வைக்கிறான். எனவே நாம் எந்த காரியத்தையும் திட்டமிடக்கூடிய அந்த நல்ல பண்பை நம்மிடத்தில் ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய வீட்டில் உள்ள நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, தொழில்களுக்குள்ள நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, தனி மனித நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே திட்டமிடக்கூடிய நிலைமையில் அமைய வேண்டும். அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தொந்தரவு புரிவானாக என்று கூறி நிறைவு கொள்கிறேன்.